நான் பேசுகிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த ப்ரெக்னென்சி டைமில் இது மாதிரி ஃபீவர் கோல்டெல்லாம் ரொம்பவே தாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் தலைவலி எல்லாமே இருக்கும். நான் இது எப்படி ரிகவர் ஆகி வந்தேன், 2 வீக்ஸாக வந்துட்டு எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. அதை வந்து ரிகவர் பண்ணுறதுக்குள்ளே 1 வாரம் ஆகிடுச்சு. அப்படி நான் ரொம்ப சிக்காக இருக்கிற டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருந்தால் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கிறோன்னு தோணும். இன்னொன்று, என்னோடய மைண்ட் செட் சீக்கிரமே சரியாயிடும், என்னோடய உடம்பு வந்து ரிகவர் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ வீட்டு வேலை எதுவுமே பார்த்து கொடுக்கலனாலும் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்க்கணும், அவங்க வைக்கணும், இந்த மாதிரி நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். அவர் செய்ய சொல்லி ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அவருக்கு தோணுச்சுன்னா வந்து சுடு தண்ணி வச்சு தரது, வேது பிடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவர் செய்வார். அதனால் வந்து நான் அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டேன் அவர்கிட்ட. இவர் நைட் டைமில் எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் டக்குன்னு வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறது, அது மட்டுமே போதும். அண்ட் நாங்கள் லவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. நிறைய பேர் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, சர்ப்ரைசஸ், அது எதுவுமே கிடையாது. அவரை வந்து எனக்கு 7 to 8 years கிட்ட தெரியும், லவ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இருந்ததுனாலே எக்ஸ்பெக்டேஷன்ஸை எதுவும் பண்ணதில்லை. நானும் அவர்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அவரும் என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். இது மாதிரி தான் இருந்துடும். பட் இது மாதிரி இருக்கிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு காலையில் எழுந்த உடனே வந்துட்டு என்னால் சுத்தமாக ப்ரீத் கூட பண்ண முடியல. ஏன்னா 2 மூக்கும் எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் லாக். அண்ட் நான் வேது பிடிச்சே ஆகணும். அதனால் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் காலையில் எழுந்த உடனே. அண்ட் இன்னொரு பக்கம் பால் காய்ச்சிடுவேன். நாங்கள் அதிகமாக டீ தான் குடிக்கிறோம். காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என்னால் சாப்பிடவே முடியாது. எப்போயாவது தோணுச்சுன்னா மட்டும் ஆசைக்கு சிக்கன் சாப்பிட்டுப்பேன். மார்னிங் எழுந்தோடனே நாங்கள் சிறகடைக்கு ஆசை பார்த்துருவோம். இன்றைக்கி எபிசோட் நைட் போடுறது மார்னிங் போட்டுருவான் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில், நாங்கள் பார்த்துருவோம். அண்ட் எங்கள் வீட்டுக்காரும் நானும் இதை மட்டும்தான் பார்க்குறோம். அண்ட் அப்புறம் கற்பூரவள்ளி கீழே இருந்தது, அதை நான் வந்து ஒரு 3 days வந்துட்டு பிச்சு ஒரு 2 சாப்பிட்டுட்ருக்கேன். அதனாலே ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு இருக்குது. கோல்டுனால வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சாப்பிடவே பிடிக்காமல் போயிடுச்சு. வாய் கசப்பு, சுத்தமாக எதுவுமே சாப்பிட முடியல. நான் வந்து ஒரு ரசம் சாதம் சாப்பிடுவேன் மதியம். அதுக்கப்புறம் காலைல ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன், மாதுளம்பழ ஜூஸ். இது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை எதுவுமே சாப்பிட்றதுக்கு. இதனாலே என்ன ஆகிடுச்சுன்னா நான் வந்துட்டு 1-2 கிலோ குறைஞ்சிட்டேன்னா. நாளாக தூக்கம் இல்லை. அடுத்தா வந்து அப்படியே தலையெல்லாம் வலி. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். முன்னாடியே 2 days வந்து சளி. சரி சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டேன். நார்மல் சளி மாதிரி தான் இருந்துச்சு, சரியாயிடும் அப்படின்னு. த்ரோட் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தூதுவலை, துணிச்சு பச்சலையா ஏதோ ஒரு இலை இருக்குல்ல, அதை சாப்பிட்டேன். அதனால தொண்டை வலி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ காலையில் ஒன்று சாப்பிட்டேன். அதில் படுத்தா வந்துட்டு இந்த நெஞ்சு இங்கேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப எரிச்சல், படுத்தா வலி, பெயின், சரியான பெயினாக இருக்குது. அவ்வளோ சளி ஸ்டக்காக இருக்குது போல் இந்த இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. நீங்கள் வந்து ஹோம் ரெமெடி மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அது மாதிரி தான் சொல்லுவாங்க. மாத்திரை எல்லாம் எழுதி தர மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் வந்து நல்ல வேலை மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 4 டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா பாடி பெயின் இருந்துச்சு. பாடி பெயின் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக பெயின். இந்த காதம், இந்த கம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்புறம் இந்த ஷோல்டரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் ஃபுல்லாக வலிட்டாங்க. ரன்னிங் நோஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 டைம், காலையில், மதியம், நைட்டு 3 டைமும் வேது பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா டானிக் கூட வந்து இந்த மாதிரி நார்மல் டானிக், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த காஃப் சிரப்பா, இந்த ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன் மாதிரி, ஆயுர்வேதிக் தான் போட்டிருக்கு. ஆமாம், ஆயுர்வேதிக் மெடிசன் தான் கொடுத்துருக்காங்க. நான் பேசுகிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. 10 தடவை சொல்லணும் அந்த மாதிரி இருக்குது தொண்டையெல்லாம்.
ப்ரெக்னென்ட் டைமில் வந்து கட்டாயமாக நம்ம சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடவே முடியாது ஆனால் சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி இருக்கும் போது அதை நினச்சா தான் எனக்கு அழுகே ஆகணுன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியல. மதியம் போல் ஒரு வார்ம் வாத் எடுத்துட்டதுக்கப்புறம் தான் என் மண்டேலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். அண்ட் ஸ்கின் கேர் வந்து பண்ணலைன்னா எனக்கு என்ன சொல்கிறது, 3 நாளாக ஸ்கின் கேர் பண்ணாமல் என் மூஞ்சி படு மோசமாக இருக்குது. அதனால் இன்றைக்காவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இதையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் மூஞ்சி பார்க்க எனக்கே பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தது. அண்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம், ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யூடியூப் ஒர்க் இருந்தது, அதனால் யூடியூப் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிட்டு அப்புறமேல் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். தூக்கம் வரல, ஆனால் சும்மா படுத்திருந்தேன். ஹலோ. காலையில் இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்னோட தொண்டை. இருந்தாலுமே எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. கடவுளே காப்பாற்று. நான் சீக்கிரம் ரிக்கவர் ஆகிடுவேன் நம்புகிறேன். அது எனக்கு ஃபீவர்லாம் சின்ன வயசுலேருந்து வராது. வந்தாலும் வந்து நான் டக்குன்னு ஊசி போட்டுருவேன். இன்றைக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீவர் வருதுன்னா உடனே போயிட்டு அடுத்த நாளே ஊசி போட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இந்த ஃபீவரில் படுத்துருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஈவினிங் 7 o'clock ஆகிட்டதுனால எனக்கு பசி வர ஆரம்பிச்சிருச்சு. டீ எதுவும் சாப்பிட பிடிக்கல, கசப்பாக இருந்தது. அதனால் ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்தே இது மட்டும்தான் காலையில் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெப்பர் போட்டு மஞ்சள் போட்டு பால் குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு தொண்டைக்கு. அப்புறம் பனானா சாப்பிட்டு மாத்திரை போட்டேன். ஸோ அந்த ஹீட் பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முதுகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுகு பெயின் இருக்கும் போது, லெக் பெயின் இருக்கும் போதெல்லாம் இது யூஸ் பண்ணுவேன். இதில் 2 இருக்குது. 2மே அமேசானில் தான் வாங்கினேன். பட் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது சூடாகிறதுக்கு. அதனால் இந்த ப்ளூ கலர் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விலாக்ஸ் இது மாதிரி ப்ரெக்னென்சி விலாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.